10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. சென்னை கோட்டூர்புரத்தில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் இருக்குது. அது 1988 உருவானது. ஸோ அதில் 10 காட்சி கூடம் இருக்குது. அப்புறம் பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, அப்புறம் எந்திரவியல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஓகேவா? அண்ணா நூற்றாண்டு தான் 2010 உருவாச்சு. பெரியார் இது 1988லேயே உருவாயிடுச்சு. 360 டிகிரியில் அரைவட்ட வானத்திரை இருக்குது. அதில் 2009வது வருஷம் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த 360 டிகிரியில் இருக்க அரைவட்ட வானத்திரை 2009வது வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாற்றத்திற்கேற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. சரியா? மாற்றத்திற்கேற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை ஆற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அறிவின் மாயை. இப்படிலாம் சொன்னது இதெல்லாம் ஸ்க்ரீனில் வரும். ஸோ இதெல்லாம் சொன்னது யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஃபுல்லாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்கால ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து ஹாஸ்பிட்டலில் 1963 21 வயசு இருக்கப்போ சில மாதம் தான் உயிரோடு இருப்பாருன்னு சொல்கிறப்போ 53 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து வெறும் கண்ணம் மட்டும்தான் கடைசி அசையும். அதில் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அவர் நிறைய சயின்டிஃபிக் விஷயங்களை கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாரு. பேரண்ட வெடிப்பு, பிக் பேங் தியரி, கருத்துளைகள், மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் ப்ரூவ் பண்ணது. அப்புறம் கடவுள் பின்னணி கிடையாது, பிரபஞ்ச இயக்கும் ஆற்றல் கடவுள் என்று கட்டமைக்க தேவையில்லை அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விண்மீன் என்னோட ஆயுள் முடிவில் புவியீர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அது உள்நோக்கி சுருங்கும். சில நேரம் உண்மை புனக்கதை விட வியப்பாக இருக்கும். கருந்துளைகள் அந்த மாதிரி தான். இலக்கிய படைப்பையும் மிஞ்சி இருக்கும் அப்படின்றாங்க. அறிவியல் உலகம் மெதுவாக இதை புரிந்து கொள்ளும் அப்படின்றாங்க. அடுத்து அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் கருந்துளை என்ற சொல்ல முதலில் குறித்தார். சுருங்கிய விண்மீன் ஈர்ப்பெல்லைக்குள் ஒளி கூட புக முடியாது, உள்ளே ஈரோட உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதை கருந்துளைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜான் வீலர். கருந்துளை பற்றி ஃபஸ்ட் சொன்னவர் ஜான் வீலர். ஹாக்கிங் ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுதுன்னா, கருந்துளை உள் சென்றது திரும்பாது தான், பட் உள்ளேருந்து கதிர்வீச்சு ஒன்று வரும். அதுதான் ஹாக்கிங் கதிர்வீச்சு. இவர் பேரே வச்சுட்டாங்க. கருப்பாக அது கருப்பாக இருக்காது. ஒரு ஸ்டேஜில் கதிர்வீச்சு அணுத்துக்கள் எல்லாமே கசிய தொடங்கி கடைசியில் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்க அழிவு ஆற்றல்னு சொன்னதை இவர் ஒரு படிப்பின் ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியூட்டன் கேம்பிரிட்ஜில் கணக்கியல் துறையில் லூகாசியன் பேராசிரியராக இருந்திருக்காரு. ஸ்டீஃபனும் அதே பொசிஷனில் இருந்திருக்காரு. நியூட்டன் எப்படி இருந்தாரோ அதே பொசிஷன் கேம்பிரிட்ஜில் கணக்கியல் துறையில் தான் இவரும் இருந்திருக்காரு. அடுத்து ஐன்ஸ்டீன் கணித சமன்பாடு மூலம் E=mc² அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருந்துளை இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை ரொம்ப வருஷம் கழித்து தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? 10,000 ஈர்ப்பலை ஈர்ப்பது உலகம் அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் ஸ்டீஃபனோட கருத்துக்கள் கோட்பாடாக அவர் சொல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அமெரிக்காவோட அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, இவரே தற்கால ஐன்ஸ்டீன் சொல்கிறாங்கல்ல, அதனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, காப்லி விருது, அடிப்படை இயற்பியல் விருது, அமெரிக்க அதிபர் விருது, எல்லா விருதும் அவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கலீலியோட நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் இறந்துருக்காரு. ஸோ எல்லாம் 3 பேரண்டத்தை பற்றிய புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள் தான் அந்த 3 பேரும். அடுத்து தலைவிதி தான் வாழ்க்கை என்று தீர்மானிக்கிறது அப்படின்னா சாலையை கிடக்கும்போது ஏன் 2 பக்கமும் பார்க்குறீங்க அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேட்குறாரு. அடுத்து 2012 பேரா ஒலிம்பிக் தொடக்க விழா நாயகனாக இவர் தான் இருந்திருக்காரு. அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்ற டிவி தொடரில் பேசி சூடான காற்று பலூனில் 60வது பர்த்டேக்கு அந்த சூடான காற்று பலூன்லலாம் பறந்துருக்காரு. சரியா? அடுத்து போயிங் 727 அப்படின்ற பூஜ்ய ஈர்ப்பு விசை அதில் பயணம் பண்ணியிருக்காரு. காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்னு 40 லாங்குவேஜில் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அது 40 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. 1988 வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை அதை பற்றி தான் சொல்லியிருக்கு. எப்படி 1988 எப்போ வெளிவந்து 1988 வெளிவந்த நூல் பெருவெடிப்பு கருந்துளை இதை பற்றி சொல்லுது. 1 கோடி பதிக்கு மேலே இது விற்பனை ஆகிருக்கு. சரியா? கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவில் நகர் கருவூர் முன்னுரை. கருவூரை பற்றிருந்து கருன்னா உள்ளே தானே இருக்கும். ஸோ அகநானூறு கரூர் மாவட்டத்தில் தான் அந்த கரூர் இருக்குது. கரூர் மாவட்டத்தில் கருவூர் இருக்குது. சரியா? அறிவை விட முக்கியம் எப்படின்னா கற்பனை திறன். அதை புரிஞ்சுக்கணும். கற்பனை ஒட்டுமொத்த பேரண்டத்தை அளப்பது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஐன்ஸ்டீன். வாழ்க்கை கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கு வழி என் ஆராய்ச்சி வெல்லும் மனித இனம் தொடர வழி வைப்பேன்னு சொன்னது ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து இலக்கணம் பொது என்ன இருதிணை ஐம்பால் மூவிடம் இருக்குது. இலக்கண முறைப்படி
பிழை இல்லாதது வந்து வளாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கணமின்றி இருக்கிறது வந்து வலுநிலை தான் பிழை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வலு அமைதினா வலு இருந்தாலுமே அது சில காரணங்களுக்காக அமைதியாக இருந்துக்கிறது. ஸோ வலு அமைதி அதுக்கு பேர். இலக்கண ஆசிரியர்களால் காரணம் கருதி பிழையன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி. திணை வலு அமைதி அப்படின்னா என் அம்மை வந்தால் அப்படின்னு பாசமாக கூப்பிடும் போது ஒரு மாடை கூப்பிட்டா கூட அது வந்து தப்பில்லை அப்படின்றாங்க. அடுத்து பால் வலுமிது வாடா கண்ணான் கேர்ள் பேபியை கூப்பிட்றது. இட வலுமிது அப்படின்னா அவன் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தன்னிலைக்கு பதிலாக படர்க்கை அவங்க பேரை சொல்லிட்டு பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறது. அடுத்து கால வலுவ மீதினா நாளை தமிழகம் வருகிறார், வரப்போகிறார் தான், பட் கன்ஃபார்மாக வர்றனால கால வலுவ மீதி. அடுத்து மரபு வலுவினா குயில் கத்தும் அப்படின்னு பாரதி பாடுவார். குயில் கூவும் தான், பட் கவிதைக்காக அப்படி சொல்லிக்கலாம். அடுத்து உணதரிலே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் பாடுறது. விசும்பும் இசையும் விசும்பும் இசையும். விசும்புனா வானம், இசைனா பேரொளி. சரியா? விசும்பு வானம், பேரொளி, வானத்தில் பேரொளி. அடுத்து முகப்புத்தக வலையினிலே, இது வந்து ஃபேஸ்புக்கு. அது முகந்தெரியா நபரிடையே இடம் புரியா உறவு முறை, நட்பெனும் சங்கிலி, தேடி கிடைக்காத தேசம் கடந்த உறவு, பிரட்டை நொடி விரை திறந்து அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் ஒருத்தட்டோட எஃபியில் வந்து பேசுகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இலங்கை தமிழர் கவிஞர் யாருன்னா டெபோரா பர்னாந்து. அடுத்து காகத்திற்கு காது உண்டா, அதுக்கு காது கேட்குமா, பாலூட்டி புறச்செவிமடில் காக்க. யுரேகா இது வந்து அறிவியல் வெளியீடு. சரியா? காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, பாலூட்டி புறச்செவிமடல் காக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யுரேகான்னு கத்துங்க காதில் போய் அப்படின்றாங்க. அறிவியல் வெளியீடு. அடுத்து நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வச்சுட்டாலே அது யார் தான்? பாரதியார். ஓகேவா? அடுத்த அணி வந்து இயல்பு நிகழ்ச்சி. இயல்பாக தான் சொல்கிறார். நிலாவையும் வானத்து விண்மீனையும் காற்றையும் நேர்பட வைங்க. அடுத்து பலாவின் கனிச்சுளை வண்டி ஒரு வண்டு பாடுவதும் வியப்பே, அவ்வளோதான் இயல்பு நிகழ்ச்சி அணி. அடுத்து குறிப்பு எதிர்மறையாக மாற்றணும். பெரியவரின் அமைதி அப்படின்னா சிறியவனின் இறைச்சல். மீளா துயர்னா மீண்டு இன்பம். கொடுத்து சிவந்தானா கொடுக்காது சிவக்காது. மறைத்து காட்டு அப்படி மறைக்காத காட்டாதே. அருகில் அமர்க தொலைவில் நில். பார்த்த படம் அருகில் அமர்க தொலைவில் நில். பார்த்த படம் பார்க்காத படம். எழுதிய கவிதை. அடுத்து உயர்திணை பிரிவுகள். மொத்தம் உயர்திணை வந்து 3 பிரிவுகள் இருக்குது. அக்ரிநிலை 2 பிரிவு இருக்குது. அவிர்தல் அப்படின்றது வந்து விரிதல், ஒளி செய்தல். அவிர்தல் அப்படின்னா விரிதல், ஒளிரச் செய்தல் அந்த மாதிரி. அடுத்து அழல்னா அழுதல், நரகம். அடுத்து உவா அப்படின்னா அமாவாசை. உவா அப்படின்னா அமாவாசை. அப்போ தான் உவானா அமாவாசை. அடுத்து கங்குல்னா இரவு, இருட்டு. அடுத்து கனலினா நெருப்பு, சூரியன், தீப்பிளவு. அடுத்து நானோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம். அல்ட்ராவயலட்னா புறஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை அது நீலமணி. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை அப்படின்னா நீலமணி. அன்றாட வாழ்வியல் அறிவியல் வந்து தமிழ்ச்செல்வன். காலம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலம் எழுதினது ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து மொழிபெயர்ப்பு கல்வி. யூனிட் 5 வந்து மொழிபெயர்ப்பு கல்வி. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு. இதை சொன்னது யாருன்னா மனவை முஸ்தஃபா. ஒரு மொழி வளம்பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் உலக நாகரிக பொருளியல் மேம்பாடு இதுக்கு எல்லாமே மொழிபெயர்ப்பு தான் காரணம். ஒரு மொழி வளம்பெற, உலகத்துடன் உறவு கொள்ள, உலக நாகரிக பொருளியல் மேம்பாடு எல்லாம் உருவாகணும்னா ஜெகநாதன். சொன்னது யாருன்னா மூக்கு ஜெகநாதன். உலகத்துடன் உறவு கொள்ள வளம்பெற. சரி, அடுத்து மொழிபெயர்த்தல். தொடர் தொல்காப்பியர் மரபியல் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மொழிபெயர்த்தல் வந்து தொல்காப்பியர் வந்து மரபியலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு மொழிபெயர்த்தல் பற்றி. அடுத்து மகாபாரதம் தமிழ் படத்தை மகாபரி சங்கம் வைத்தோம் அப்படின்னு வந்து சின்னமனூர் செப்பேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மகாபரி சங்கம் வைத்தும் சின்னமனூர் செப்பேட்டில் வந்து சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ராமாயண மகாபாரதம் சங்க இலக்கியத்தில் வந்து மொழிபெயர்ப்பு அப்பயே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லி பாரதம் எல்லாமே வடமொழியை தழுவி எழுதப்பட்டது. பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லி பாரதம் வடமொழியை தழுவி எழுதப்பட்டது தான் இது எல்லாமேன்றாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாடமியினால் நடந்திருக்கு. தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் மூலம் நிறைய வந்து மொழிபெயர்ப்புகள் வந்து நடந்திருக்குன்றாங்க. உலகப்போர் வந்து அமெரிக்கா வந்து சரணடைஞ்சப்போ ஜப்பானுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. அதாவது வந்து ஜப்பான் அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. என்னென்னா ஜஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் டிரான்ஸ்லேஷன் வந்து கரெக்டாக பண்ணாததுனால வந்து அவங்க
குண்டு போட்டுட்டாங்க. ஸோ வந்து மொழிபெயர்ப்போட இம்பார்ட்டன்ஸை பற்றி இங்கே குறிப்பிட்றாங்க. அடுத்து பாரதி என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அப்படின்னா, இதெல்லாமே பாரதி டிரான்ஸ்லேட் பண்ணுதான். எக்ஸிபிஷன்னா காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ்னா இருப்பு பாதை. அடுத்து ரிவல்யூஷன்னா புரட்சி, ஸ்ட்ரைக்னா தொழில் நிறுத்தி இருத்தல், வேலை நிறுத்தம். அடுத்து ஜெர்மன் மொழியில் வந்து மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானது தான் ஷேக்ஸ்பியர். சரியா, அந்நாட்டு படைப்பாளர் போலவே அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. 18th செஞ்சுரியில் வடமொழி நூல்கள் பல தமிழில் அறிமுகப்படுத்தப்படுது. தமிழ் நூல்கள் திருக்குறள் உலக மொழிக்கு மாறியது டிரான்ஸ்லேஷன்னால தான். ரவீந்திரநாத் தாகூர் வங்காள கீதாஞ்சலியை வந்து இங்கிலீஷில் அவரே மொழிபெயர்த்ததுனால தான் அதுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிது அப்படின்றாங்க. பாரதி கவிதையும் வந்து நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தோன்னா நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கோன்றாங்க. ஒரு கண்ட்ரி மின்னாற்றல் யூசேஜை பொறுத்து தான் தொழில் வளர்ச்சி இருக்கிறது. ஸோ மொழிபெயர்ப்பு எவ்வளோ பண்ணுறோம் அதை பொறுத்து தான் அதோட பண்பாடு அறிவு வளரும் அப்படின்றாங்க. அடுத்து ராகுல் சாங்கிரித்யாயன் 1942 ஹிஜ்ராபாத் மத்திய சிறையில் ராகுல்ன்றவர் ஹிஜ்ராபாத் மத்திய சிறையில் வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற ஹிந்தி லாங்குவேஜை வந்து நூல் வந்து எழுதியிருக்காரு. அது வந்து ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. யார்? ராகுல் சங்கராத்தியாயன் வந்து வால்காவிலிருந்து கங்கை வரைன்னு ஹிஜ்ராபாத் மத்திய சிறையில் இருக்கும் 1942 இண்டிபெண்டன்ஸ்லாம் முன்னாடி. ஸோ அடுத்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கணமுத்தையா 1949 கணமுத்தையா வந்து தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதுதான் நிறைய பேருக்கு பிடிச்சது தமிழ் பீப்புளுக்கு. அடுத்து 1949 கணமுத்தையா டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் 2016 ஸ்ரீதர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அடுத்து 2016 வந்து முத்து மீனாட்சி அப்படின்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அடுத்து 2018 யூமா வாசுகி, அந்த செடிகள் வீட்டில் உரசோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு படிப்பாங்க, அவங்க 2018 யூமா வாசுகி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 100 ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அப்படின்னு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ரயில் ஸ்லீப்பர்னால் அந்த குறுக்கு கட்டைக்கு பேர் தான் ரயில் ஸ்லீப்பர், அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேமல்னால் ஒட்டகம், கயிறு, 2 மீனிங்கும் வரும். அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து மலையாளத்தில் புதைச்சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்மளும் சொல்கிறோம். டெலினா தொலை, டெலிகிராஃப்னா தொலை வரி, டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல். சரியா, ஜெர்மனியில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 5000 புக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகுதான். ஜெர்மனியில் மட்டும் ஒரு வருஷத்தில் 5000 புக் டிரான்ஸ்லேட் ஆகுதான். தமிழ் புக்ஸ் மற்ற லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ் புக்ஸ் எல்லாமே மற்ற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் தான் அதிகமாக டிரான்ஸ்லேட் ஆகுதான். 2வது மலையாளம், 3வது தெலுங்கு, அடுத்து ஹிந்தி, கன்னடா, அடுத்து வடமொழி, ரஷ்யா, வங்கமொழி, மராத்தி அப்படின்னு வரிசை ஒன்றையே டிரான்ஸ்லேட் ஆகுது. கருத்து பகிர்வுக்கு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியம். அதை தான் பயன்கலை அப்படின்னு சொல்கிறோம். சிறு குழுவாக பேசுவாங்களா ஆஃப்ரிக்கா லாங்குவேஜ் படைப்பாளிகள் வந்து நோபல் ப்ரைஸ், சிறு குழு பேசும் ஆஃப்ரிக்கா அங்கே கூட படைப்பாளிகள் வந்து நிறைய நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் இருக்குது, இதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு தமிழ்லேருந்து அதர் லாங்குவேஜஸ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றாங்க. இது வந்து குலோத்துங்கன் என்ன சொன்னால், காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் பேசி மகிழ் நிலை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். குலோத்துங்கன் என்ன சொல்கிறார்? காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும். காசியில் இருக்கிறது கூட தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகணும் அப்படின்னு குலோத்துங்கன் சொல்கிறாரு. அடுத்து துறை சார்ந்த புக்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னும், சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் சென்று எல்லா இடத்துலையும் போய் சேர்ப்பீர் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பாரதி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரம்புகை செய்ய வேண்டும் சொன்னது பாரதி. ஃப்ரான்ஸில் வந்து தேசிய நூற்கூடத்தில் பைபிள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 1000 பழைய தமிழ் ஏடு பைபிளு, அதுக்கப்புறம் வந்து 1000 பழைய தமிழ் ஏடு கையெழுத்து பிரதி அதெல்லாம் வந்து இருந்திருக்கு. எங்கே? ஃப்ரான்ஸில் இருக்க தேசிய நூற்கூடத்தில். அது போக வந்துட்டு இந்தியாவில் கூட இல்லாததெல்லாம் அங்கே இருந்திருக்கு. யூரோப்பில் இருந்து யாத்த இலக்கணம் கையெழுத்து பிரதி, எப்படி யாத்த இலக்கணத்தோட கையெழுத்து பிரதி, அச்சிடப்படாத நூல்களின் தலைப்பை கூட அங்கே வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், வேறு என்னென்ன புக் இருக்குன்னா மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளை புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் கூட அந்த ஃப்ரான்ஸில் தேசிய நூற்கூடத்தில் வந்து நம்ம தமிழ் புக்ஸ் அத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீதி வெண்பா எழுதுனது வந்து செய்குத்தம்பி பாவலர். 1874 1950 வரைக்கும். கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படின்னு சொல்கிறது வந்து சங்க இலக்கியம். கற்றவர் வழி அரசு செல்லும் சங்க இலக்கியம்னு சொல்லுது. தோண்டும் அளவு நீர் சுரக்கும், கற்கும் அளவு தான் அறிவு சுரக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து திருக்குறள். சரி, கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படின்னு சொல்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு நீர் சுரக்கும், கற்கும் அளவு தான் அறிவு சுரக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து திருக்குறள். அருளை போக்கி அறுவை திருத்தி மருளை அகற்றி, இது வந்து செய்குத்தம்பி பாவலர். அருளை போக்கி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருளை போக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி
கல்வி என்றே போற்று அப்படின்னா செய்கு தம்பி பாவலர். நீதி வெண்பா. சரியா? அருள் கிடைக்கணும்னா என்னது? அருள் கிடைக்கணும்னா நீதியோடு இருக்கணும். நீதி நியாயம் இருந்தால் தான் அருளை கிடைக்கும். அருளை போக்கி அறிவை திருத்தி அப்படின்னு சொல்லிட்டு செய்கி தம்பி பாவலர். சதம்னா 100. இப்படி 2 லைன் கொடுத்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அருளை போக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி அப்படின்னா நீதி வெண்பா. பாடினது செய்கு தம்பி பாவலர். தம்பி தான் அருள். தம்பி பேர் என்னது? அருள் அப்படின்னு கூட யோசிக்கும். செய்கு தம்பி பாவலர் அருள். சதம்னா 100. புலமை நினைவாற்றல் சோதிக்க ஒரே நேரத்தில் 1000 செயல்களை நினைவில் கொண்டு அதுக்கு விடை தரணும். அதுக்கு பேர் தான் சதாவதானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செய்கு தம்பி பாவலர் அந்த மாதிரி 100 செயலை ஒரே நேரத்தில் செஞ்சு சதாவதானின்னு பேர் எடுத்தவர். சரியா? செய்கு தம்பி எங்கே சேர்ந்தவர்? கன்னியாகுமரி இடலாக்குடியை சேர்ந்தவர். கன்னியாகுமரி இடலாக்குடியை சேர்ந்து 15 வயசுலேயே செயல் ஏற்றும் திறன் பெற்று சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. தம்பின்றனால தம்பி. ஓகேவா? அந்த சூர்யா கார்த்திக் தம்பி தானே சிறுத்தை நடித்தார். ஸோ சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு செய்கு தம்பி. சரியா? இவர் அப்போ சதாவதானி பட்டம் எப்போ வாங்குறாரு அப்படின்னா 1907 மார்ச் 10. சரியா? ஃபஸ்ட்டு 10 100 இப்போ 10 ஸ்கொயர் தானே 100. ஸோ 10. ஓகேவா? 10 வரணும்னா என்ன பண்ணணும்? இங்கே ஒரு 3 வரணும், இங்கே ஒரு 7 வரணும். 1907 3 10 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சென்னை விக்டோரியா அரங்கத்தில் 100 செல்லில் ஒரே நேரத்தில் செஞ்சு சதாவதானின்னு பட்டு வாங்குறான். அடுத்து இடலாக்குடியில் மணி மண்டபம் பள்ளி. இடலாக்குடியில் மணி மண்டபம். இவருக்கு இடலாக்குடியில் தானே இவர் பிறந்திருக்காரு. அதனால அவருக்கு ஒரு மணி மண்டபம், அங்கேயே ஒரு பள்ளி கட்டிட்டாங்க. அடுத்து நூல்கள் நாட்டுடைமையாகப்பட்டது. சீராப்புராணம் தமிழில் நபிகள். சீராப்புராணம்ன்றது நபிகள் நாயகத்தின் வரலாறு. 17ஆம் நூற்றாண்டில் உமர் புலவர் ஈட்டுறது. சீராப்புராணுக்கு இவர் உரை மட்டும் தான் எழுதியிருக்காரு. சீராப்புராணம்லாம் இவர் எழுதலை, உரை மட்டும் இவர் எழுதியிருக்காரு. சீராப்புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது நபிகள் நாயகத்தின் வரலாறு. உமர் புலவர் ஏற்றினது. இப்போ 17ஆம் நூற்றாண்டில் அவர் இயற்றியிருக்காரு. அடுத்து திருவிளையாடற் புராணம். பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம்னாலே பரஞ்சோதி முனிவர். ஸோ கபிலர் கலித்தொகையில் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி எழுதினது கபிலர். சரியா? காண்டம். இதோட காண்டம் என்னென்னா திரு ஆலவாய் காண்டம். படலம் என்னென்னா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். சரி, அது ஒரு கதை மாதிரி வரும். பாண்டிய மன்னன் குலேச பாண்டியன். சரியா? குலோசை பாண்டியன். அதை க்ளோஸே பண்ணிடுவாங்க. அதில் என்ன பண்ணனா, கபிலரோட நண்பர் இடைக்காடனார் அவரை அவர் பாட்டு பாடுவார். அதை சரியாக கவனிக்காமல் இன்சல்ட் பண்ணிடுவார். அதனால கடவுள்கிட்ட போய் அவர் புலம்புவார். அதனால கடவுள் என்ன பண்ணுவார்னா கடம்பவனத்துலேருந்து திரு ஆலவாய்க்கு போயிடுவார். எதுக்கு கடவுள் போனாருன்னு தெரியாமல் அரசர் போய் கேட்க, அதுக்கப்புறம் கடவுள் பதில் சொல்ல, அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு மரியாதை செலுத்துவார். இதுதான் கதை. ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா இடைக்காடனார் மன்னர் அவையில் கவிதை படித்தல். ஃபஸ்ட்டு வந்தோடனே இடைக்காடனார் மன்னர் அவையில் கவிதை படிக்கிறாரு. என்ன லைன் வருதுன்னா, கழிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு கபிலன் காதல் மிகு கேண்மையினால் இடைக்காட புலவன் உரையினும் வாசித்தான். ஸோ அவர் உரை வாசிக்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மன்னன் எப்படி இன்சல்ட் பண்ணுறாருன்னா கடவுள்கிட்ட முறையிடுறது. மன்னன் அவமதிச்சிட்டார் அப்படின்னு கடவுள்கிட்ட முறையிடுறது. சன்னதியில் வீழ்ந்து எழுந்து தமிழ் ஆளவாய் உடைய நாயகரை அவமதித்தான் சிறிது முடி துவைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவமதிச்சிட்டாரு அப்படின்னு. என்னை இகழ்ந்தார் அது உன்னையும் இகழ்ந்த மாதிரி தான், தன்னையும் சொல்பொருளான உன்னையும் இகழ்ந்தனன். இடைக்காலன்னு தனியாத கோபம் வந்துருச்சு, முனிவும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இங்கே மீனிங் பார்த்தலாம். தார்னா மாலை, முடினா தலை. தார்னா மாலை, முடினா தலை. ஓகேவா? இறைவன் அதனால வெளில போகிறது கோயிலை விட்டு. போன இடைக்காலனுக்கும் கபிலனுக்கும் பொலியுமன் புறம் போய் நேர்படுவன் ஆலயங்கண்டு அடைந்தான் மன்னோ. ஆலயத்தை விட்டு என்னாச்சு? ஆலயத்தை விட்டு வெளியே போய் அமர்ந்துட்டார். அகத்துவமைனா மன மகிழ்ச்சி. அடுத்து இது தெரியாமல் மன்னன் இறைவன்கிட்ட வேண்டுறது. அல்லதை தமரால் தம் பகைவரால். தமரால் அப்படின்னா தன்னாலையா ரிலேட்டிவ்னாலையா இல்லை பகைவராலையா எதுக்கு கோச்சிக்கிட்டீங்க? விலங்கு ஆதி இடையூறு விலங்குகள்னாலையா ஆதிக்களால் ஏதாவது இடையூறு வந்துருச்சா? யான் அறியேன், ஏன் போனீங்க? தமர்னா உறவினர்னு அர்த்தம். இறைவன் பதில் ஓங்கு தன் பனீர் நீபவனத்தை நீத்து நீங்குவம் அல்லேம் கண்டேன் செய்யுளை இகழ்ந்தாலே. நீ இகழ்ந்ததால தான் நான் போனேன் அப்படின்னோடனே மன்னன் பிழையை பொறுத்தருள வேண்டும் வேண்டார். பெண்ணினை பாகம் கொண்ட பரமயோகி புண்ணிய சிறியதோர் குற்றம் பொறுப்பது பெருமை அல்லவா? எண்ணிய பெரியோருக்கு இறைஞ்சினேனே. மீனவன்னா பாண்டிய மன்னன். இறைஞ்சி வேண்டேன், மன்னிச்சிருங்கன்றாரு. அடுத்து மன்னன் புலவருக்கு மரியாதை செய்த விதிமுறை கதலி. விதிமுறைப்படி கதலி பூகம் கவரிவாள் கதிர்மணி மங்கள அணிந்து கவரி சாமரைலாம் வீசி, கவரிமான்னா முடியில் செய்த விசிறி, அரச சின்னம்.
சாமரையெல்லாம் வீசி அவருக்கு மரியாதை செலுத்துகிறாரு. மன்னன் புலவரிடம் மன்னிப்பு கேட்குறது. மன்னிப்பு எப்படி கேட்குறாரு? புண்ணிய புலவீர் யான் இடைக்காடனாருக்கு புண்ணிய குற்றம் பொறுக்க வேண்டுகிறேன், கோபத்தை தணிந்து என்னை மன்னிங்க அப்படின்னா. நுவன்றனா சொல்லிய, என்னா அப்படின்னா அசைச்சொல். சொல்லீர் புலவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். இது வந்து முரசுக்கட்டில் களைப்பில் தூங்கி விசிறிய வந்து இது வந்து முரசுக்கட்டில் களைப்பில் மோசிக்கீரனார் அப்படின்ற புலவர் வந்து தூங்கிடுறாரு. அப்போ மன்னர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை, தகடூர் எரிந்து பெருஞ்சேரல் இரும்புரை என்ன பண்ணுறாரு? மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னு அவருக்கு வீசுகிறாரு இவர், புறநானூறு. சரியா? அடுத்து கூடர் காண்டம். இதில் மொத்தம் என்னென்ன காண்டம் இருக்குது? இப்போ நம்ம பார்த்த கதையில் என்னென்ன காண்டம்? கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம், மதுரை காண்டம். நம்ம பார்த்து திரு ஆலவாய் காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம், மதுரை காண்டம். 3 காண்டம், 64 படலம். பரஞ்சோதி வந்து திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கே வந்து 17ஆம் செஞ்சுரியில் வாழ்ந்தவர், சிவபக்தி மிக்கவர். அதனால தான் வந்து திருவிளையாடல் புராணம் எழுதுகிறாரு. திருவிளையாடல் புராணம் தவிர வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, அப்புறம் மதுரை பதிற்று பத்தந்தாதி. மதுரை பதிற்று இது எல்லாமே பரஞ்சோதி முனிவர் தான். மதுரை பதிற்று பத்தந்தாதி, வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, இதெல்லாம் அவர் எழுதுகிறாரு. அடுத்து புதிய நம்பிக்கை. இது வந்து கமலா லயன் எழுதுனது. மிஸ் வில்சன் அப்படின்ட்டு. உனக்கு படிக்க தெரியாது அப்படின்றது தான் வந்து ஒரு இது வந்து வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு, அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க புக்கை தொடும் போது. ஸோ அதனால வந்து வித்தியாகத்தில் அந்த பொண்ணு படிக்க போகுது. இதுதான் கதை. கார்டனிங், சிங்கிங், மணி, இது மாதிரிலாம் வந்து கார்டனிங் பண்ணி, சிங்கிங் பண்ணி, இப்படிலாம் வந்து மணி கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்கூலையே வந்து உருவாக்குறாங்க. ஒடுக்கப்பட்டவருக்காக குரல். மேரி மெக்லியூட் பெத்தியூன், அவங்கள பற்றினது தான் வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படின்றது எழுதுனது கமலா லயன். சரியா? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி ஒரு ஸ்கூலையே உருவாக்குறாங்க. அவங்க படித்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலை உருவாக்குறாங்க. உனக்கு படிக்க தெரியாதுன்ற அந்த வார்த்தை தான் அதுக்கு காரணம். இயற்பெயர் வந்து கமலா லயனோட இயற்பெயர் வந்து குணசேகரன். சரியா? கொற்கை கோமான், கொற்கையம் பெருந்துறை. ஸோ கொற்கையினால் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்கிறது தான் கொற்கை. சரியா? கொற்கை எங்கள் தூத்துக்குடிக்கு போனாலே வந்து பாசி அது இதுன்னு விற்று 500 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு வாங்கிடுவாங்க. 5 100 நான் வச்சுக்கணும். அடுத்து வினா விடை பொருள்கோள். வினா வந்து எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வினா விடை பொருள்கோள் இல்லை. வினா வந்து 6 வகை. வினாக்கு எப்படி போடுவோம்? கொஸ்டின் மார்க் இப்படி போடுவோம். அது அப்படியே திருப்பி போட்டால் 6. ஸோ வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஸோ வந்து இது வந்து ஐய வினா, மங்கையா மணிமேகலையா அப்படின்னு ஐயத்தில் கேட்குறது, மங்கையா மணிமேகலையா அப்படின்ட்டு. கொழல் வினானா புக் இருக்கிறதா, எடுத்துக்கிறதுக்காக புக் இருக்கிறதா அப்படின்ட்டு. கொடை வினா அப்படின்னா என்கிட்ட இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறது. ஏவல் வினா நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னு ஏவலாக கேட்குறது. அடுத்து அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, இது எல்லாமே வந்து வினா, நன்னூல். ஓகேவா? விடை வந்து 8 வகைப்படும். வினா வந்து 6 வகையாக, அதே மாதிரி விடை வந்து 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாதல் விடை, உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி அப்படின்னு சொல்லிட்டு 8 விடை இருக்குது. இதுவும் சொன்னது வந்து நன்னூல் தான். முதல் 3 வந்து நேரடி விடை, வெளிப்படை விடைன்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் 5 வந்து குறிப்பு விடை. முதல் 3 வந்து நேரடி விடை, 5 வந்து அடுத்த 5 வந்து குறிப்பு விடை. சுட்டு விடைனா இப்படி இப்பக்கம் உள்ளது அப்பக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லுது. மறை விடைனா கடைக்கு போவாயா, போக மாட்டேன், மறை நோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது. சுட்டு விடைனா இப்பக்கம் அப்படின்னு சொல்கிறது. மறை விடைனா எதிர்மறையாக சொல்கிறது. கடைக்கு போவேன்னா போக மாட்டேனோ. நேர் விடை அப்படின்னா போவேன்னு சொல்கிறது. ஏவல் விடைனா நீயே போயேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வினா எதிர் வினாதல் விடைன்ட்டு, நான் போகாமல் இருப்பேனா, நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது. உற்றது உரைத்தல் அப்படின்னா விளையாடலாம்னா கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லுது. உருவது குரல்னா ஃப்யூச்சரில் சொல்லுது, கால் வலிக்கும். உற்றது உரைத்தல்னா கால் வலிக்கிறது, உருவது குரல்னா கால் வலிக்கும். இனமொழி விடை அப்படின்னா உனக்கு கதை எழுத தெரியும்னா கற்று எழுத தெரியும், வேற ஒன்று அதே மாதிரி சொல்கிறது. இனமொழி விடைனா உனக்கு கதை எழுத தெரியும்னா வேற ஒன்று. ஸோ வினானா 6, விடைனா 8 வகை தான் முக்கியம். பொருள்கோள் அப்படின்னா வந்து சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறை வந்து பொருள்கோள் அப்படின்றாங்க. ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். பொருள் இது வந்து 8. சரியா? பொருள்கோள் அப்படின்றப்போ பொருள் 8, முழுமையான பொருள் கொடுக்கணும்னு 8. ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் மாதிரி வந்து கடைன்னு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா அதுதான் ஆற்று நீர் பொருள்கோள். எப்படின்னா சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல
மெல்ல, செல்வமே போல் தலை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது ரிவர் மாதிரி வருது. இதில் பாம்பு அப்படின்னு வர்றது வந்து சீவக சிந்தாமணியில் தான். சூல் பசும் பாம்பு இது சீவக சிந்தாமணி. நாகம்னு ஒரு இடத்துல வரும் கடைசி பாட்டில், அது பெரிய புராணம். சரியா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரிவர் ஃப்ளோ மாதிரி இருந்துச்சுன்னா ஆற்று பொருள்கோள். சரியா, மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று யாற்று புனலே. மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று யாற்று புனலே. இது வந்து நன்னூல். இது வந்து எதை பற்றி சொல்லுது? இந்த ஆற்று பொருள்கோள் பற்றி, ஆற்று பொருள்கோளை பற்றி சொல்கிறது நன்னூலில் சொல்லுது. அடுத்து நிரல் நிறை. பிறலாமல் நிரல் நிறையாக வரிசையாக வந்தால் நிரல் நிறை, எதிர் நிரல் நிறைன்னு அப்படி மாற்றி வரும். நிரல் நிறை என்னென்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் வரிசையாக பயனிலை வரிசைப்படியே வரும். அதாவது அன்பு மரணம் உடைத்தாய் நில்வார்க்கு பண்பும் பயனும். அது அன்புக்கு பண்பு, அரணுக்கு பயன். ஸோ வந்து கம்பேரிசன் நேர வருது. எதிர் நிரல்னா விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். ஸோ மக்கள் கற்றார் இவங்க இந்த பக்கம் வந்துருச்சு, விலங்கு வந்து ஏனையவர் இந்த பக்கம் வந்துருச்சு. மாறி வந்துச்சுன்னா அது வந்து எதிர் நிரல் நிறை. எல்லாமே நன்னூலில் கொடுத்துருக்கிறது தான். அடுத்து கொண்டு கூட்டுன்னா கண்டபடி மாறி மாறி வருது. ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு. கண்டபடி மாறி மாறி வந்துச்சுன்னா கொண்டு கூட்டு. இது வந்து மயிலைநாதர் உரை. மயிலைநாதர் உரை. அங்கும் இங்கும் பொருள் மாறி மாறி வரும். யாப்பிடு பழமினும் கோப்புடை மொழிகளை ஏற்புடி இசைப்பது கொண்டு கூட்டு நன்னூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மகாபாரதம் தமிழ் படித்தும் மாதிரி சங்கம் வைத்தும். இது வந்து சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததுக்குன்றதுக்காக சின்னமனூர் செப்பேட்டில் வந்து இருக்குது. அடுத்து அருளை பிரிக்கி அருவை திருத்தி. இது வந்து என்ன பார்த்தோம்? தம்பி செய்கு தம்பி பாவலர் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது. அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்மொழி தந்த தமிழ்நாடு சொன்னது வந்து பாரதியார். அடுத்து அறைக்குள் யாழிசை எட்டி பார்த்தேன் பேத்தி என்ன பண்ணிகிட்டு இருந்தா வாசிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னது வந்து பாரதிதாசன். சரியா, லூட் மியூசிக். லூட் மியூசிக்னா யாழிசை. சாம்பர்னா அறை. டு லெக்கப்னா எட்டி பார்த்தான். ரோட் அப்படின்னா அப்படி நெருட்டி பண்ணினா நெருட்டுறது அப்படின்றாங்க. ரோட்னா நெருட்டுறது. டிடாக்டிக் கம்பைலேஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்சி. லியூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை. சாம்பர்னா அறை. டு லுக்கப்னா எட்டி பார்த்தான். ரோட் அப்படின்னா நெருட்டி பார்க்குறது. டிடெக்டிக் கம்பைலேஷன்னா நீதி நூலோட திரட்சி. சரியா, அடுத்து மன்றல் அப்படின்னா திருமணம். அடிச்சுவடுனா அடித்தளம். மன்றல்னா திருமணம், அடிச்சுவடுனா அடித்தளம். அகராதினா அகரமுதலி. தூவல்னா மலை இறகு இதெல்லாம் தூவுறது. மருள்னா மயக்கம். எம்ப்ளம்னா சின்னம். தீசிஸ்னா ஆய்வேடு. இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டுகள். சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் வந்து வள்ளிக்கண்ணன் இருக்கிறது தான் வந்து நிறையா எழுதியிருக்காரு. சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் வள்ளிக்கண்ணன். ஏன் குட்டி இளவரசன் அப்படின்னா தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா குட்டி இளவரசன். சிறிய சிறுகதைகள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து வள்ளிக்கண்ணன். ஓகேவா, குட்டி இளவரசன் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது ஸ்ரீராம். சரியா, ஸ்ரீராம். ராமர் ஒரு இளவரசனாக ஆக வேண்டியது. குட்டி இளவரசன் தமிழில் ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி இது எழுதினது வந்து தமிழில் அகிலா. அகிலான்னு சாங் ஒரு டைரி வச்சுட்டே டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஆசிரியரின் டைரினா அகிலா. குட்டி இளவரசன் ராமன். சிறுகதைகள் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். ஓகேவா, அடுத்து யூனிட் 6 இது கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.